வணக்கம். திரணவின் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கூட்டமைப்பு உறுப்பினர்கள் வழக்கிலிருந்து விடுதலை. வெள்ளைக்கொடி வழக்கு நாளை வரை ஒத்திவைப்பு. பொன்சேகாவின் விடுதலை கோரி ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட்ட 5 பேர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு நீதவான் வி ராமகமலர் இன்று இவர்களை விடுதலை செய்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் வேலையற்ற பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டத்தை நடாத்தினர். இதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்ததாகவும் அதன்போது போக்குவரத்துக்கு தடை ஏற்படுத்தியதாகவும் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்களான ப. அரியநேந்திரன், பி. செல்வராசா, சி. ஜோகேஸ்வரன், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இரா துரைரட்னம், கிழக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்க தலைவர் ஆகியோர் மீது காத்தான்குடி போலீசார் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். குறித்த வழக்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 5 நீதவான் விடுதலை செய்ய உத்தரவிட்டார். வெள்ளைக்கொடி ஏந்தி வந்தவர்களை பாதுகாப்பு செயலாளர் சுட்டுக்கொலை செய்ய சொன்னார் என்ற விடயத்தை 3ஆம் நபர் மூலம் தெரிந்து கொண்டதான விடயத்தை தன்னுடன் இடம்பெற்ற முதலாவது சந்திப்பின் போது சரத் பொன்சேகா கூறியிருக்கவில்லை என ஊடகவியலாளர் பெட்ரிகா ஜான்ஸ் தெரிவித்துள்ளார். வெள்ளைக்கொடி விவகாரம் தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 3 நீதியரசர்கள் குழு முன்னிலையில் வெள்ளைக்கொடி தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சிறை வைக்கப்பட்டுள்ள சரத் பொன்சேகாவுக்கு சிறைச்சாலைக்குள் தொலைக்காட்சி பார்ப்பதற்கான வசதிகளை செய்து கொடுக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிறை வைக்கப்பட்டுள்ள ஏனைய கைதிகளுக்கு தொலைக்காட்சி பார்ப்பதற்கான அனுமதி அளிக்கப்பட்டுள்ள போதும் சரத் பொன்சேகாவுக்கு வசதிகள் இல்லை என அவர் தொடர்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார். சரத் பொன்சேகாவுக்கு தொலைக்காட்சிகளை வழங்க பலர் முன்வந்துள்ளதாகவும் சட்டத்தரணி குறிப்பிட்டார். இதனை கருத்தில் கொண்ட கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு மீதான விசாரணை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சிறை வைக்கப்பட்டுள்ள சரத் பொன்சேகாவை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி ஜனநாயகத்துக்கான இயக்கம் நேற்று கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. நேற்று மாலை கொழும்பு ஹைட்பார்க் மைதானத்தில் கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து வெலிக்கடை சிறைச்சாலை வரை பேரணியாக சென்றனர். இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். சிறைச்சாலையை முற்றுகையிட்டுள்ளோம். சரத் பொன்சேகாவை விடுதலை செய்யுங்கள். இல்லாவிடின் 10,000 பேர் அல்ல 1,00,000 பேரை அழைத்து வந்து சிறைச்சாலை தடுப்புகளை உடைத்துக் கொண்டு செல்வதற்காக நாள் வெகு தொலைவில் இல்லை. சரத் பொன்சேகா நாங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருப்பார். அதிக நேரம் எடுக்காது, அதிக காலமும் எடுக்காது. இந்த சிறைச்சாலை தடுப்பினை உடைத்துக் கொண்டு நாங்கள் உள்ளே சென்று உங்களிடம் வர முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சரத் பொன்சேகா இந்த நாட்டிற்கு பெற்றுக் கொடுத்த வெற்றியை விட வேறொன்றும் பெரியதல்ல. சரத் பொன்சேகாவை மறைத்திருக்கும் இந்த சுவர் அவரை விட பலம் பொருந்தியதல்ல. நீங்கள் இன்று சுதந்திரமாக நடமாடுவது உண்மை என்றால், சுதந்திர காற்றை சுவாசிப்பது உண்மை என்றால், சரத் பொன்சேகாவை விடுவிக்க அனைவரும் எங்களுடன் ஒன்றிணையுங்கள். இங்கு உரையாற்றிய அனோமா பொன்சேகா, பொதுமக்கள் எங்களுடன் இணைந்துள்ளனர். உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
விசேடமாக பெண்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று என்னுடைய கணவருக்கு நேர்ந்தது நாளை உங்களுடைய கணவருக்கும் நேரலாம். இந்த சிறைச்சாலையில் உள்ள எனது கணவர் நல்ல மனிதர். பாராளுமன்றத்தில் உள்ளவர்களை விட அவர் நல்லவர். மன்னார் மாவட்டத்தில் இடம்பெயர்ந்தவர்களுக்கு வீடுகள் கையளிக்கப்பட்டுள்ளன. மன்னார் 542வது படைப்பிரிவு மீளக்குடியேறிய மக்களுக்கு இந்த வீடுகளை கையளித்தது. இராணுவத்தின் 61வது ஆண்டு நிறைவையொட்டி மன்னார் 542வது படைத்தரப்பினரால் நிர்மாணிக்கப்பட்ட புதிய குடிமனைகள் மீளக்குடியேறிய குடும்பங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டன. 542வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியினால் திறந்து வைக்கப்பட்டு மக்களுக்கு கையளிக்கப்பட்டது. கடந்த யுத்த சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்து மீண்டும் தமது சொந்த பகுதியில் மீள்குடியேறிய குடும்பத்தினரின் பொருளாதார நிலையினை கருத்தில் கொண்டே படைத்தரப்பினர் குடிமனைகளை வழங்கியுள்ளனர். மன்னார் பிராந்திய கட்டளை அதிகாரி பிரிகேடியர் மைத்ரி டயஸின் ஆலோசனைக்கு அமைவாக 542வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி கேர்னல் விகும் லியனகே, சிவில் அதிகாரி கேர்னல் நலிந்த மகாவிதாரண ஆகியோரின் வழிகாட்டலில் 15 மற்றும் 25வது கெமுனுவாச் படையினரினால் இவ்வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டன. குடிமனைகளை கையளிக்கும் நிகழ்வில் பிரிகேடியர் விகும் லியனகே மற்றும் பிரதேசத்தின் ராணுவ பொறுப்பதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 542வது படைப்பிரிவுக்கு உட்பட்ட பரப்பு கடந்தான் ராணுவத்தினரால் செட்டியார் கட்டையடம்பன் கிராமத்தில் 2 குடும்பங்களுக்கும், பரப்பு கடந்தான் பகுதியில் 2 குடும்பங்களுக்கும், நாகதாழ்வு பகுதியில் 1 குடும்பத்துக்கும் வீடுகள் கையளிக்கப்பட்டன. வடக்கு கிழக்கு பகுதியில் அடாவடித்தனமான மீளக்குடியேற்றங்களை அனுமதிக்க முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்தது. மட்டக்களப்பு பெரியகல்லாறு உதயபுரம் ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயத்தில் இடம்பெற்ற இருவட்டு வழங்கும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரன் இதனை தெரிவித்தார். அபிவிருத்தி என்பதை நாங்கள் ஒதுக்கிவிடவில்லை. வடகிழக்கிலே இருக்கிற அபிவிருத்தி என்பது செய்யப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அந்த அபிவிருத்தி என்பதை செய்து கொண்டு அடாவடித்தனமான ஆக்கிரமிப்பான குடியேற்றங்களை செய்வதை நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்போதுமே அனுமதிக்க முடியாது. அபிவிருத்தி என்ற போர்வையிலே குடியேற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நேற்றும் அம்பாறை மாவட்டத்தில் எமது சக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாவட்ட நாகராஜ அண்ணன் அவர்கள், இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவர்கள், எமது தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் அங்கு சென்றிருந்த போது அங்கும் இந்த ஆக்கிரமிப்புகள் பெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டோம். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டமைப்பு உறுப்பினர்கள் வழக்கிலிருந்து விடுதலை. வெள்ளைக்கொடி வழக்கு நாளை வரை ஒத்திவைப்பு. பொன்சேகாவின் விடுதலை கோரி ஆர்ப்பாட்டம். அந்த செய்தியுடன் இன்றைய திறன செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.